இருக்கும் சார் ஆரம்பிக்கலாம். கேக்குது, ஆரம்பிக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே. கவுட் வரையும் போன வகுப்புல பார்த்தோங்க. இப்போ வந்து ஹேண்ட்ஸ், கைகள். கையினுடைய சிம்பல் என்ன அப்படின்னீங்கன்னா ஹோல்ட் அண்ட் ஹேண்டில். அதாவது கை அப்படிங்கிறது எந்த ஒரு செயல்பாடும் செய்யறதுக்கு அவசியப்படுறது ஒன்று. பிடிக்கிறது, அடிக்கிறது, திருகிறது, தூக்கிறது, வைக்கிறது, எதை ஹேண்டில் பண்ணனாலும் அதான் ஹேண்ட் அவசியப்படுதுங்க. ஸோ ஹோல்ட் அண்ட் ஹேண்டில், கிளச் அண்ட் கிரிப், கிராஸ்பிங் அண்ட் லெட்டிங் கோ. பிடிக்கிறது, தூக்கி போடுறது, கேரசிங், கட்டி தழுவுறது, அன்பை வெளிப்படுத்துறது, கோபத்தை வெளிப்படுத்துறது, பிஞ்சிங், கிள்றது, ஆல் வேஸ் ஆஃப் டீலிங் வித் எக்ஸ்பீரியன்சஸ். அதாவது பிசிக்கலா எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுக்கும் கை பயன்படுது. எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு பொருளோடும் தொடர்பு கொண்டு அந்த அனுபவத்தை பெறுவதற்கு கை பயன்படுதுங்க. ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அனுபவங்களை கையாளும் வழிகள்: பிடித்து கையாளுதல், இறுக்கி பிடித்தல், பிடித்து விடுதல், வருடுதல், கிள்ளுதல், இப்படி எல்லா செயல்களையும் செய்வதற்கு கை பயன்படுது. புரியுங்களா? ஸோ இதனுடைய இந்த கை என்பது கையில ஒரு பிரச்சனை வருது, அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய அந்த செயல்திறனெல்லாம் இழக்கிறது அப்படிங்கிறது ஆகும். தன்னுடைய செயல்திறனை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறவருக்கு இந்த கைகள்ல பிரச்சனை வருங்க. கையே அப்படின்னா கை விரல்லேருந்து ஷோல்டர் வரையும், கை முழுக்கவே சொல்லலாம். அது எங்கே வேணாலும் பிரச்சனை வரும். வலி, வீக்கம், கட்டிகள். ஸோ அந்த மாதிரி கையை செயல்படுத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருங்க. ஸோ அந்த செயல்திறன் குறையிறது அப்படிங்கிறது, இல்லை செயல்பட முடியாமல் ஃபீல் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து கையில் பிரச்சனை வருதுங்க. அடுத்தது ஹே ஃபீவர். ஹே ஃபீவர் அப்படின்னா, இந்த ஹே அப்படின்னா இந்த நகரந்த தூள் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் ஹே. ஃபீவர்னா ஜுரம். ஆனால் இந்த ரெண்டுக்குமே இங்கே வந்து சம்பந்தம் இல்லைங்க. ஹே ஃபீவர் அப்படிங்கிறது, ஹே ஃபீவர் அப்படின்னா அந்த அதாவது ஒவ்வாமை, நாசி அழற்சி. மூக்குல ஒரு அந்த பொடி பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பொடி பட்டா தும்மல் வர்றது, மூக்குல தண்ணியா ஒழுகிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஹே ஃபீவர்னு சொல்றது. இது ஹேவுக்கும் சம்மந்தம் இல்லை, ஃபீவருக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அப்படி ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்க அந்த காலத்துல இப்போ கூட தான் இந்த மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு, இல்லை வந்து அரிசி மாவு அரைக்கிறதுக்கு போனீங்கன்னா இது நல்லா உணரலாம். புரியுங்களா? அந்த மிளகாத்தூள் அரைக்கிற இடத்துல, மாவு அரைக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அது மூக்கில் பட்டு ஏன்னா தும்மல் வந்தபடியே இருக்கும், மூக்கில் ஒழுகுனபடியே இருக்கும். அதுதான் இதுங்க. ஸோ இது அந்த மாதிரி பொடி, மகரந்தத்தூளோ இல்லை வந்து நுண்ணிய பொடிகளோ பட்டா வர்றதுக்கு இல்லாமல் இயல்பாகவே இருக்கிறது, நேச்சுரல் டிசீஸாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னீங்கன்னா எமோஷனல் கன்ஜெஷன். எமோஷனல் கன்ஜெஷன் அப்படின்னா என்ன? அதாவது உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கு இல்லைங்களா, துக்கப்படுறது, அழுகிறது, கோவப்படுறது, துன்பப்படுறது. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக உணர்ச்சி வந்து உள்ள அடங்கி நெருங்கி
ஒரு கன்ஜஸ்டடா இருக்கிறது அப்படிங்கிறது. ஃபியர் ஆஃப் தி கேலண்டர். ஃபியர் ஆஃப் தி கேலண்டர் அப்படின்னா கேலண்டரை பார்த்து பயப்படுறது இல்லைங்க. கேலண்டருங்கிறது என்ன? நாட்காட்டி இல்லைங்களா? ஒரு நாள் குறிச்சாச்சு, ஒரு செயல், ஒரு ஃபங்க்ஷன், இல்லை ஏதோ ஒன்று, எக்ஸாமு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் குறிச்சாச்சு, அதுக்கு நீங்கள் தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கு, ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு, நீங்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க. புரியுங்களா? காலண்டர் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. தேதி நெருங்க படபடப்பு, பயம், அதிர்ச்சி எல்லாம் வரும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் ஃபியர் ஆஃப் கேலண்டர். ஏ பிலீஃப் இன் பர்சிக்யூஷன். அப்படின்னா சரியா செய்ய மாட்டோம், செய்யாமல் இருக்க போகிறோம், விட்டுற போகிறோம், நாள் நெருங்கிடுச்சு, இன்னும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில, எல்லாம் நம்மளை துன்பப்படுத்த போகிறாங்க, திட்ட போகிறாங்க. ஸோ இப்படி ஏ பிலீஃப் இன் பர்சிக்யூஷன். அடுத்தது கில்ட்டு, குற்ற உணர்வு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம். பிற்காலத்தில் உங்களுக்கு ஆஸ்மாவோ, வீசிங்கோ, இல்லை லங்ஸ் குறைபாடோ வரப்போகுது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வர்றது என்ன அப்படின்னா மூக்கில் தண்ணி, சளி ஒழுகிறது தான். இந்த பவுடர் உள்ள போச்சு அப்படின்னா இது லங்ஸில் போய் அடைஞ்சி உங்களுடைய மூச்சு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மூக்குலேயே அதுக்கு ஒரு சென்சார் இருக்கு. அந்த சென்சார் மூலம் அதை உணர்ந்து சரி பண்ணிடக்கூடியது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா தூசிப்பட்டு வர்றது இல்லை, நேச்சுரலாக வரக்கூடியது. அப்போ நேச்சுரலாக வரும்போது எப்போ வருது அப்படின்னா இந்த மாதிரி எமோஷனல் கன்ஜஷன், ஃபியர் ஆஃப் கேலண்டர். ஒரு விஷயத்தை நாள் குறிச்சாச்சு, உணர்வுகளுடைய நெரிசல், அது மெக்கானிக்கலாக இருக்குது. அது உணர்வுகளுடைய அடுக்கம் சொல்லலாம், நெருக்கம் சொல்லலாம். இதில் நிறைய உணர்ச்சி தேக்கம் உணர்வுகளின் தேக்கமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஒரு கிளாரிட்டியாக இருக்காது, எதை செய்யணும் எதை விடணும் ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த கம்ப்ளைண்ட் வருங்க. அடுத்தது ஹெட்டேக், தலைவலி. பெரிய தலைவலியாக இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, தலைவலியாக இருக்கு அப்படின்னா என்ன? தலை வலிக்கிறது. தலையில் என்ன இருக்கு? மூளை இருக்கு, பிரெயின் இருக்கு. என்ன அந்த பிரெயின் சம்பந்தமா, யோசிக்கிறது சம்பந்தமா, சிந்திக்கிறது சம்பந்தமா ஏதோ பிரச்சனை இருக்கு. அது தனக்குரிய பிரச்சனையை உங்களுக்கு பெயின் மூலம் சொல்லுது, ஒரு பெயின் மூலம் சொல்லுது. என்னது? இன்வேலிடேட்டிங் த செல்ஃப். அதாவது என் மதிப்பு எனக்கே தெரியறதில்லை. யானை தன் பலம் அறியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணா எல்லா வேலையும் என்னால் பண்ண முடியும். என்ன என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு திரையை போட்டு பார்க்கும்போது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. புரியுங்களா? இது நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய தடை, நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய தடை இது. என்னால் முடியாது, ஐயோ என்னால் முடியாது அப்படிங்கிறது. முடியாத விஷயம் மனிதனுக்கு எதுவுமே இல்லைங்க. முடியாத விஷயம் மனிதனுக்கு எதுவுமே இல்லை. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அதர் சாங் இருக்கு இல்லையா, இன்னொரு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, நம்முடைய டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதனுடைய உணர்வு இது. அதனுடைய உணர்வு அது ஆளுமை செலுத்தும் போது நாம் இப்படி உணர்வோம். அதாவது தன்னை செல்லாக்காசாக எண்ணுதல் அப்படிங்கிறது தகுதியற்றவனாக எண்ணுதல், இயலாதவனாக எண்ணுதல் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து செல்ஃப் கிரிட்டிசிசம்.
என்னை நானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது, என்னை நானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது. இது கூட எனக்கு தெரியாம இருக்கு, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி என்னை நானே குற்றம் சுமத்தி கொள்வது, திறனாய்வு செய்து சுய விமர்சனமா சொல்றது, என்னை பத்தி நானே சொல்லி கொண்டு இருப்பது, இதுதான் செல்ஃப் கிரிட்டிசிசம். அப்புறம் பயம், ஒரு பயம். இந்த பயங்கிறது பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமா இருக்குங்க. திருவள்ளுவர் சொல்வார், இந்த பயம் அப்படிங்கிறது இருந்தா கோபம் வரும், பயத்துல இருந்தா கோபம் வரும். ஒரு விஷயத்துல பயம் வருது, அதுக்கு இவர் தான் காரணமா இருக்காரு, என் பிள்ளை தான் காரணம், என் கணவன் தான் காரணம், இல்லை மனைவி தான் காரணம், கூட பிறந்ததான் காரணம், அப்படி ஒரு பர்சனை நான் காரணமா நினைக்கும் போது அந்த பயம் கோபமா மாறும், அந்த பர்சன் மேல ஒரு கோபமா மாறும். புரியுங்களா? கோபத்துக்கு காரணமே, அடிப்படை காரணமே பயம்தான். நான் ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன், அது கிடைக்காத போது ஒன்று என் மேல கோபம் வரும், இல்லை நடந்த சம்பவங்கள் மேல கோபம் வரும், இல்லை அதுக்கு காரணமே யாரோ ஒரு பர்சனை நினைப்போம். புரியுங்களா? அந்த பயம் தான் கோபத்துக்கு காரணமா இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்வாரு, தன்னை தான் காக்க சினம் காக்க. உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதிலிருந்து காத்து கொள்வது? தன்னை தான் காக்க சினம் காக்க, காவாக்கால் சினமே தன்னை கொல்லும், தன்னை கொல்லும் அப்படிம்பாரு. நமக்கு நாம் மரணத்தை நோக்கி செல்றோம்னு சொன்னா நம்முடைய கோபம்தான். நம்முடைய கோபத்துக்கு காரணம் நம்முடைய அறியாமை தான், அவேர்னஸ் இல்லாததான் காரணம், புரிதல் இல்லாதது காரணம். சரிங்களா? ஸோ அந்த சினம் என்பது வராம பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை நாம் காத்து கொள்ள முடியாது, எதிலிருந்து காத்து கொள்ள முடியாது. சினம் நம்மை கொல்ல தயாராக இருக்கிறது, அந்த மரண வாயிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியாதுன்னு சொல்றார். அப்போ இந்த மூல காரணிகளை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா அமைச்சிக்க முடியுங்க. அடுத்து ஹர்ட்பர்ன், நெஞ்செரிச்சல். நெஞ்செரிச்சல் என்பது இதுவும் பயத்தின் விளைவு தாங்க. பயம் பயம் பயம், கிளச்சிங் ஃபியர், கிளச்சி, அப்படியே கிளச்சின்னு சொல்றாங்கல்ல, அழுத்தி நெருக்குது, நெருக்கி பிடிக்கிறது. பயம், இந்த பக்கம் பயம், இப்படி பயம், நடுக்குள்ள நடையில நசுங்கி படாத பாடுபடுறது. புரியுங்களா? அப்படி ஒரு பயத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கும்போது நெஞ்செரிச்சல் வருதுங்க. அதாவது எப்பவுமே ஒரு ஃபீல் இருக்கும் இந்த இடத்துல. தண்ணி குடித்தாலும் அடங்காது, எதுவும் சாப்பிட்டாலும் அடங்காது, அந்த எரிச்சல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் அடங்காது, அந்த நேரம் ஏதோ கொஞ்சம் அடங்குற மாதிரி இருக்கும், திரும்ப வந்துடும். அது உணவு சார்ந்த எரிச்சலுங்க, உணவுனால் வரக்கூடிய எரிச்சல் இல்லை. ஸோ அந்த பயம், அதீத பயம் நெஞ்செரிச்சலை கொண்டு வரும். இது பலரும் இதை உணர்ந்திருப்பாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, கவனிச்சுக்கலாம். அடுத்து ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது லிவர் சார்ந்த நிலைங்க. லிவர் சார்ந்த நிலை அப்படிங்கிறது லிவருடைய எக்ஸ்கிரீஷன், அதாவது அதனுடைய செயல்பாட்டினால அது சப்ளை பண்ணக்கூடியது பைல், பித்தநீர். பித்தநீர் செரிமானத்துக்கு பயன்படக்கூடியது. அது செரிமான மண்டலத்தில் போய் அது செரிமானத்துக்கு பயன்பட்டு அது பல வேலைகளை செய்து ஏன்னா அது கரைந்து விடும்.
அப்படி இல்லாம அது ரத்தத்துல கலந்துருக்கிறது, எப்பவுமே ரத்தத்துல கலந்துருக்கிறது. அந்த மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல சில பிரிவுகள் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஜெனட்டிக்கலா வரக்கூடியதா சொல்றாங்க. அது செரிமான கோளாறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன உணர்ச்சி நிலை காரணம், மனநிலை காரணம் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். ரெசிஸ்டன்ஸ்னா கடுமையான எதிர்ப்பு, ஏற்றுக்கொள்ளாத தன்மை. டு சேஞ்ச், கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் என்ற சொல்லை தவிர மற்றதெல்லாம் மாறும் என்கிற புரிதல் இல்லாத அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு கடுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்ப்பது, மறுப்பது, மாற மறுத்தல். புரியுங்களா? இப்ப பசங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டு நவீன பொருள்களை பயன்படுத்துறது, இப்படி பழக்கி வருவாங்க. அதுக்கு தடை போடுறது, புரியுங்களா? உதாரணத்துக்கு சொன்னது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பயம், ஃபியர், ஆங்கர், வெறுப்புணர்ச்சி. இந்த பயத்தாலையும் கோபத்தாலையும் வாழ்க்கையின் மீதான வெறுப்பு, மனிதர்கள் மீதான வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. லிவர் இஸ் த சீட் ஆஃப் ஆங்கர் அண்ட் ரேஜ். ரேஜ்னு என்ன? கோபம் அப்படியே கொப்பளிக்கிறது, கொதிச்சு எழறது. கோபத்துல அடங்க முடியாத கோபம் வன்முறைக்கும் கொண்டு செல்லாது. திட்டுறது, அடிக்கிறது, ஒரு கடுமையான வெளிப்பாட்டுல கொண்டே விடும் அது. அப்புறம் அவமான உணர்ச்சி, டிகினிட்டி. இதெல்லாம் ஹெப்படைட்டிஸ், அதாவது கல்லீரல் அழற்சி. அதனோட ஸ்ட்ரக்சர்லேயே மாற்றங்கள் கல்லீரல் சரியாக வேலை செய்யாமல் இருப்பது. புரியுங்களா? இவங்களுடைய அந்த கல்லீரல் அழற்சி அப்படிங்கிறத எங்க பார்க்கலாம்னா, சரியா பசிக்காது, பசிச்சா சரியா செரிமானம் ஆகாது, வயிறு உப்பிக்கிட்டே இருக்கும். அது வயிறுங்கிற ஒண்ணு கல் மாதிரி எப்பவும் ஒரு தொந்தரவாக இருந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மாற மறுப்பது பயம், கோபம், வெறுப்பு மற்றும் அவமானம். கோபத்தின், ஆத்திரத்தின், அவமானத்தின் மையமாக இருப்பது கல்லீரல். அதாவது பித்தம் தலைக்கேறி போச்சுன்னு சொல்லுவாங்க. பித்தம் தலைக்கேறி போச்சு, அதான் இப்படி பேசிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பித்த நீர் என்பது முறையான அந்த காம்பினேஷனோட வரும்போது முறையான செயல்பாட்டில் அது இருக்கும். அப்படி இல்லாம அது மற்ற இடங்கள்ல போய் தன்னை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது செரிமான கோளாறை உருவாக்குறது. இதெல்லாம் சேர்ந்து நீங்க ஹெப்படைட்டிஸ்ல பார்க்கலாம், கல்லீரல் அழற்சியில நீங்க பார்க்கலாம். முக்கியமா இதுல இந்த அவமானப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரைமா இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். கல்லீரல் சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த மனிதன் அவமானப்பட்டிருப்பான் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. நிறைய கேஸில் பார்த்துருக்காங்க. ஹெர்னியா,
ஹெர்னியா என்பது அதாவது குடல் மடிப்புல இருக்கக்கூடிய பிதுக்கம். குடல் மடிப்புல இருந்து, அதாவது குடல் மடிப்பு அப்படின்னு சொல்றதை விட குடல் பிதுக்கம் அப்படிங்கிறது இந்த அந்த இதுக்கு பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவது குடலை எல்லாம் சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு உரை போன்ற ஒரு ஏற்பாடு இருக்கு வயிற்றுல. அந்த உரை போன்ற இதுல அங்கங்க மடிப்பா எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. பெரிட்டோனியம் ஐயா. பெரிட்டோனியம் ஐயா. பெரிட்டோனியம் தமிழ்ல சொல்ல முடியுமா? நான் கூகுள்ல பார்த்து சொல்லுங்க. நன்றிங்க, நன்றி. தெரியலைங்க. சரி 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 சரி, ஓகே. அது அது இப்படி விரிஞ்சி அது வழியா இந்த குடல் பிதுங்கிட்டு வந்துடுறது. அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு ஒண்ணு இருக்கு. லோயர் அப்டமன்ல சொல்லுங்க. பெரிட்டோனியம் வந்து அடிவயிற்று உட்பகுதியை சூழ்ந்துள்ள நீர் அடங்கிய இரட்டை சவ்வு பகுதி, சவ்வு பை. அதேதான், அந்த அந்த சவ்வு பகுதி தாங்க. அந்த சவ்வு பகுதி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள குடல் இருக்கும். இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படி ஒரு கேப் வந்துச்சுன்னா அந்த கேப் உள்ள குடல் வந்து வெளியில வந்துடும். இதுல அம்பிளிக்கல் ஹெர்னியா ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து அப்டமினல் ஹெர்னியா ஒன்று இருக்கு, அடி வயிற்றுல இருந்து வர்றது. இன்னொன்று வந்து ஸ்க்ரோட்டம் ஹெர்னியா ஒன்று இருக்கு. ஸ்க்ரோட்டம் ஹெர்னியா அப்படின்னா அந்த ஆண் விதைப்பை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஓடிடுறது குடல், அதுக்குள்ள ஓடிடும். ஸோ இப்படி வந்து வரக்கூடியது. அதனால்தான் அது இந்த வயிற்றுல வந்து அதிக வெயிட் கொடுத்து தம் கட்டி யாராவது ஏதாவது பண்றாங்கன்னா அந்த குடல் மடிப்போட அந்த ஒட்டி இருக்கிற அந்த தன்மை கொஞ்சம் விலகி அது வழியா குடல் பிதுங்கிட்டு வெளியில வந்துடும். இதனால்தான் இந்த வெயிட் லிஃப்ட் பண்றாங்கல்ல, வெயிட் லிஃப்ட் பண்றவங்கலாம் அடி வயிற்றுல நல்லா பட்டையா துணிகள் நல்லா டைட்டா கட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த காலத்துல இந்த போலீஸ்மேனு மிலிட்ரியில் இருக்கவங்கலாம் நல்லா பட்டையா பெல்ட் போடுவாங்க. என்சிசிலாம் பார்த்துக்கோங்க, என்சிசியில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்கும். அந்த பெல்ட்டே நல்லா நல்லா பட்டையா இருக்கும். வயிற்றுல டைட்டா போட்டு பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த பிசிக்கலா தம் கட்டி அவங்க வந்து அதெல்லாம் ஏறுறது, குதிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது வெயிட் தூக்குறது அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இந்த பிரச்சனை வருங்க. புரியுங்களா? ஸோ இந்த குடல் பிதுக்கம், உடைப்பட்ட கிழிந்த உறவுகள், சிரமம், பாரம், முறையற்ற படைப்பாற்றல் வெளிப்பாடு வருது பாருங்க. நான் இது பார்க்காமலே தான் சொன்னேன். அங்க என்ன வருது பாருங்க, உடைப்பட்ட கிழிந்த உறவுகள். அதாவது ஃபியர் ஆஃப் டெட்லினஸ், சாரி, ரப்சர்டு ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், உடைந்த முரண்பாடுகள், என்ன விலகி சென்ற உறவுகள், விலகி செல்லுகின்ற உறவுகள். அந்த அந்த தசை மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுதல் இருக்கு இல்லையா, அது விலகி போறது, அது விரிசல் விடுறது, விலகி போறது. சிரமம் வாழ்க்கையில கஷ்டப்படுறது, பாரம், வெயிட்டு, அந்த வயிற்றுல கொடுக்கக்கூடிய அந்த வெயிட்டு தான் இதை இப்படி வெளியில தள்ளுது. முறையற்ற படைப்பாற்று வெளிப்பாடு, அதாவது ஸ்ட்ரெயின், பேர்டன்ஸு, இன்கரெக்ட்
கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். இன்கரெக்ட் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடு. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா பார்க்கறது, பாசிட்டிவா செய்யறது, படைப்பாற்றலோடு வேலை செய்வது. இதுல இவர் கரெக்டா இருக்க மாட்டார். அந்த படைப்பாற்றல்ல இவருக்கு நம்பிக்கை இருக்காது, வெளிப்படுத்த மாட்டாரு, ஒரு நெகட்டிவான வெளிப்பாடு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த ஹெர்னியாவுக்கு காரணமா வருதுங்க. உடைப்பட்ட கிழிந்த உறவுகள், சிரமப்படுவது, பாரம் சுமப்பதான உணர்வு, முறையற்ற படைப்பாற்றல் வெளிப்பாடு, இதெல்லாம் அந்த ஹெர்னியா வர்றவங்களுக்கு காரணமா இருக்குங்க. இது அந்த பட்டை பயன்படுத்துறது வராமல் தடுப்பது என்பது ஒன்று. வந்த பிறகாவது அந்த லைஃபை ஒரு பாசிட்டிவா கிரியேட்டிவா பார்க்க ஆரம்பிச்சு இலகுவா வாழ்க்கை நடத்தினா இது மேற்கொண்டு பிரச்சனை இல்லாம இருக்கும். சொல்லுங்கயா, யாரோ கையை உயர்த்திருக்கீங்க? நீலகண்டன் சார் சொல்லுங்க. நீலகண்டன் சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அவர் தெரியாம கையை உயர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நல்லது. ஹெமராய்டு. ஹெமராய்டு என்பது அந்த மூலம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஹெமராய்டு வந்தா வண்டியில நேரா உட்காந்து ஓட்ட முடியாது, சேர்ல நேரா உட்கார முடியாது, எங்கேயுமே உட்கார முடியாது. ஒரு கழிச்சு உட்காருவாங்க, இல்லை நின்றுக்கிட்டே இருப்பாங்க. புரியுங்களா? ஒரு அடிப்படையான உணர்வு அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? முதல்ல இந்த இடத்த விட்டு நான் கிளம்பி ஆகணும். இந்த இடம் இந்த இடம் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், என்ன குடும்பத்தில் இருக்க ஏதாவது பொசிஷனா இருக்கலாம். அது அந்த அந்த உணர்வு இனி இந்த இடத்துல என்னால சகிச்சிக்க முடியல, என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நான் இந்த இடத்த விட்டு எப்படியே கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு என்னது? ஃபியர் ஆஃப் டெட்லைன்ஸ். ஃபியர் ஆஃப் டெட்லைன்ஸ். அதாவது அந்த வேலை இதுக்குள்ள முடிச்சு ஆகணும், கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி. ஆங்கர் ஆஃப் தி பாஸ்ட். கடந்த கால சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், அதன் மீதான ஒரு கோபம், திருப்தியின்மை, கோபம். டிசைர் டு எஸ்கேப் ஃப்ரம் தி கரண்ட் பிளேஸ். இந்த இடத்த விட்டு நான் இப்போ இருக்கிற இடத்த விட்டு நான் வெளியில் போய் ஆகணும். அஃப்ரைட் டு லெட் கோ. போகிறதுக்கு பயமாகவும் இருக்கும், இடத்த விட்டு போகிறதுக்கு பயமாகவும் இருக்கும், அங்கே இருக்கவும் முடியாது. உட்காந்து வேலை பார்த்தாகணும், உட்கார முடியாது. அந்த சிரமத்தை அனுபவிச்சுங்களை தான் தெரியும். ஆஸ் இஸ் மைண்ட் ஆஸ் இஸ் பாடி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகி சொல்லணும். இது ஃபீலிங் ஆஃப் பர்டன். ஃபீலிங் ஆஃப் பர்டன். வாழ்க்கையை பாரமாக உணர்றது, வேலையை பாரமாக உணர்றது, எதையுமே ஒரு கடுமையான பாரமாக உணர்றது. அந்த பாரம் அப்படிங்கிறது அங்கே கீழே போய் முட்டிட்டு நிற்கும். புரியுங்களா? கடுமையான அவஸ்தையாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், வலியாக இருக்கும். எரிச்சல் அப்படிங்கிற எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடு. எரிச்சல் எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடு. புரியுங்களா? கோபம் ஏன் வரணுங்க? என்னத்துக்கு கோபம் நமக்கு? வாழ்க்கையில கோபங்கள் எதுக்கு? கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சு பாருங்களேன். கோபம் அவசியம் இல்லை.
அதாவது accept everything as it is. If you need any correction, you do it. Otherwise, let it go. எதையுமே இருக்கிற நிலையோட ஏத்துங்க. முடிஞ்ச அதில் மாற்றத்தை கொண்டு வாங்க, முடிஞ்ச அதில் மாற்றத்தை கொண்டு வாங்க. இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க. மனசு அமைதியா இருக்கும். கோபத்துக்கோ எரிச்சலுக்கோ வேலை கிடையாது. என்னத்துக்கு அதை நான் விடமாட்டேன், அதை பிடிச்சிட்டேன், அது என்னுடைய வாழ்க்கை, அதாவது வாழ்வுரிமையா பார்க்குறாங்க. கவலைப்படுறத ஒரு பிறப்புரிமையா பார்க்குறாங்க. கவலைப்படுறது, பயப்படுறது, எரிச்சல் அடைகிறது, கோபப்படுறது, இதெல்லாம் அது ஒரு இயல்பான ஒன்றாக அடுத்தவங்களை பார்த்து பார்த்து இவங்களும் அதை பழக்கப்படுத்திக்கிறாங்க. தெரிஞ்சா தெரியாமல பழக்கப்படுத்திக்கிறாங்க. அதுதான் என்னுடைய உடல் உறுப்புகள் மோசமாக பாதிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத தெரியாத அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா போதும், ஒட்டுமொத்த எல்லா நோயிலும் நம்ம வெளியில வந்துடலாம். ஸோ இப்போ ஹெமராய்டு அப்படிங்கிறது இந்த காரணத்தினால வரக்கூடிய, இந்த இடத்தோடு நான் கிளம்பி ஆகணும், நான் என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது, சரிங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஃபியர் ஆஃப் டெட்லைன்ஸ், anger of the past, desire to escape from the current place, afraid to let go, feeling burdened. கெடு வச்சாச்சுன்னா பயம் வந்துடும். கடந்த காலத்தை பற்றிய ஒரு கோபம் இருக்கும். தற்போது இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். விட்டுவிட பயமாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறதுக்கு பயமாகவும் இருக்கும். வாழ்க்கையை பாரமாக உணர்றது. ஸோ இந்த விஷயங்கள் ஹெமராய்ட்ஸ் மூலத்துக்கு காரணமாக இருக்கும். தலைவலி ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே பார்த்தாச்சு. இல்ல முதல் ஸ்லைடுக்கு போயிட்டோம். அடுத்த ஸ்லைடுக்கு போகாம முன்னாடி ஸ்லைடுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே 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 சரி. ஹார்ட், இதயம் முக்கியமான உறுப்புங்க. முத ஸ்டார்ட் பண்றவருடைய மிஷின் இதுதான், புரியுங்களா? கடைசி வரையும் இயங்கிட்டே இருக்கக்கூடிய மிஷின் இதுதான். அவ்வளோ அற்புதமான மிஷின் மட்டும் இல்லை, ரொம்ப அவசியமான மிஷின் கூட இது. ஆர்ட் ரெப்ரசன்ட் தி சென்டர் ஆஃப் லவ் அண்ட் செக்யூரிட்டி, புரியுங்களா? அதாவது சென்டர் ஆஃப் லவ், அன்பின் மையமாக இருப்பது இருதயம். அவனுக்கு கொஞ்சமாவது இருதயம் இருக்கா பாருயா, எப்படி பேசுறான் பார், எப்படி நடந்துக்கிறான் பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதயம் இருக்குதா? இதயத்தை தொட்டு சொல்லு, நீ சொல்றது கரெக்டு தானா, இதயத்தை தொட்டு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. சாட்சியாக வைத்து கேட்பாங்க. ஏன்? அதுதான் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. உயிர் ஓடுது அப்படின்னா ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடுதுன்னா இதயம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நாடி துடிச்சு பார்க்குறாங்க, நெஞ்சில் காது வச்சு பார்க்குறாங்க, உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுவே பாதுகாப்பானதும் இருக்கு. உயிருக்கான பாதுகாப்பு அரணது தான். ஹார்ட் அட்டாக், இதய தாக்கு, ஹார்ட் அட்டாக், இதயம் நின்று போவதற்கான ஏற்பாடு அங்க நடக்கிறது. choosing all the joy out of the heart in favor of money or position. இந்த அன்பை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா எதையும் பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. அன்புங்கிற ஒரு விஷயத்த வச்சு எல்லாத்தையும் பாருங்க, எதையும் பத்திரமா இருக்கும். யாரெல்லாம் அன்பு விட்டு வெளியில வர்றாங்களோ
மற்ற அந்த மெட்டீரியல் சார்ந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் உள்ள வர ஆரம்பிச்சிருங்க. அப்ப அந்த பணம், தன்னுடைய பொசிஷன், அதிகாரம், இதெல்லாம் அங்க முக்கியத்துவமா பார்க்கப்படுகின்ற போது அன்பு விலக ஆரம்பிச்சிடும். அன்பு விலக ஆரம்பிச்ச பிறகு ஒரு அன்புங்கிறது ஒரு இனிமையான பழக்கத்துக்குரிய, இனிமையான உறவுக்குரிய ஒரு பசை போன்ற ஒன்று, லூப்ரிகன்ட், பசை போன்ற ஒன்று. உறவு கொள்வதற்கு, பரிமாறிக்கொள்வதற்கு, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அன்புங்கிற ஒன்று தான் முதல்ல அவசியப்படுதுங்க. அதை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் இதயத்தை இழக்க தயாராயிட்டோம்னு அர்த்தங்க. அங்க அப்ப அன்பு இல்லாத மற்ற எல்லா பொருளியல் சார்ந்த உலக விஷயத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். அங்க வேகமாக இயங்குவது, வேகமாக பேசுறது, கோபப்படுறது, எரிச்சல் அடைகிறது எல்லாம் நடக்குங்க. ஃபீலிங் அலோன் அண்ட் ஸ்கேர்டு. அன்போடு நீங்க பேசும்போது, பழகும்போது நிறைய உறவுகள் உங்களுக்கு இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களும் உறவுகளும் நிறைய யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். ஆனா பார்த்துக்கலாம், ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்துப்பாரு, என் மாமா இருக்கார் பார்த்துப்பாரு, பெரியப்பா இருக்கார் பார்த்துப்பாரு, அப்பா இருக்கார் பார்த்துப்பாரு. ஸோ இப்படி உறவுகளும் நட்பும் தனக்கு உறுதுணையா இருக்குது அப்படிங்கிற தைரியம், தன்னம்பிக்கை எதுலேருந்து வரும்னு சொன்னா அன்பு சார்ந்த வாழ்வியல் முறைகள் தான் கிடைக்கும். அந்த அன்பு சார்ந்த வாழ்வியல் முறை இருக்கும்போது இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐ எம் நாட் குட் எனஃப். நான் என்னை பற்றிய ஒரு மதிப்பீடு இருக்கு இல்லையா, நான் என்னை பற்றி மதிப்பிடுவது என்பது அங்க தப்பு பண்ணுவோம். நல்லா தான் பண்ணிட்டு இருப்போம், இருந்தாலும் நமக்கு திருப்தி இருக்காது. இல்லை நான் செஞ்ச சரியில்லை, நான் சரியானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கருதுகோளில் இருப்பது. ஐ டோன்ட் டு எனஃப். போதிய அளவுக்கு என்னால் நான் இன்னும் செய்யவே இல்லை, என்னோட கடமையை நிறைவேற்றவே இல்லை, இன்னும் இதெல்லாம் பாக்கி இருக்கு, இதெல்லாம் பாக்கி இருக்கு, நான் எல்லாம் யார் செய்வா, நான் தான் செஞ்சாகணும், என்ன செய்யாமல் போயிடுவோமோ, நம்மளால முடியுமா? ஸோ இப்படி ஃபீல் பண்ணுறது. ஐ வில் நெவர் மேக் இட். என்னால் இனிமே எங்க அவ்வளோதான், இனிமே என்னால் அது ஆகும்னு தெரியல அப்படிங்கிற கம்ப்ளீட் டெஸ்பயர் கண்டிஷன். ரொம்ப வாழ்க்கையில் அழுத்து போயிடுறது, நிம்மதி இல்லாமல் அழுத்து போயிடுறது, இதுதாங்க. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாமல், அதன் அடிப்படையில் வாழ்க்கை உறவுகள் இல்லாமல் தனிமையாக உணர்றது. தனிமையான உணர்வு வந்துட்டாலே போச்சுங்க, எதையுமே நீங்கள் பாசிட்டிவாக உணர முடியாது, பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியாது. நம்பிக்கை போயிடும், டோட்டலாக வாழ்க்கையில் நம்பிக்கை போயிடுங்க. என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் செய்ய போகிறதில்ல, நான் செய்ய மாட்டேன். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது நம்ம மேலே வெறுப்பு வர்றது, கோபம் வர்றது, வாழ்க்கையை திருப்தி இல்லாமல் போகிறது, இதெல்லாம் சேர்ந்து உங்களை எங்கே பாதிக்கும்னா அந்த லைஃப் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அந்த இரத்தத்தை உடம்பு முழுக்க அதை அனுப்பி சுத்திகரித்து அனுப்பி இப்படி
தொடர்ச்சியா ஒரு ஓட்டத்தில் வந்து இருப்பதற்கு உங்களுக்கு இதயம் தேவைப்படுதுங்க. அந்த இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுடைய உயிர் துன்பப்படாம இருக்கணும். உயிர் துன்பப்படாம இருக்கணும் அப்படின்னா அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பின் வழியது உயிர்நிலை. அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்புங்கிற ஒன்று மனுஷங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லைங்க. ஏன்? அது எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு போகும். அன்புக்கு எதிரியே கிடையாது. அன்பு வித்தியாசமே பார்க்காது. அன்பு என்பது ஒரு அவ்வளோ அருமையான ஒரு லூப்ரிகேஷன். அது எங்கேயுமே உரசலை கொடுக்காது. உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு பிடிப்பாங்க, பிடிச்சு போகும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கனிவா அழகா தெரிவாங்க. நல்லவங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. யாரை பார்த்தாலும் அழகா தெரிவாங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களா தெரிவாங்க. உங்களுக்கு எதிரிகளே யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அந்த வாழ்க்கை என்பது அவ்வளோ அருமையானதாக, அதாவது அது எந்த ஒரு துன்பமும் இல்லாம நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு உயவு பொருளா இருக்கிறது அன்புங்க. அந்த அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்காருன்னா அவருக்கு இதயத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதை விட்டு விலகி செல்லும் போது தான் அவங்களுக்கு இதயத்துல பிரச்சனை வருது. ஹார்ட் ப்ராப்ளம், லாங் ஸ்டாண்டிங் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க. உணர்ச்சியின் மிகுந்த வாழ்க்கை. உணர்ச்சி எதுக்கு நமக்கு? அது விலங்கோட குணங்க. அது உணர்ச்சி வசப்படுறது என்பது மானு பயப்படும், சிங்கம் முரட்டுத்தனமா இருக்கும். எல்லா விலங்குகளும் வந்து அதது தேவை மட்டும் பார்க்கக்கூடியதா இருக்கும். சுயநலம் இருக்கும். அது சுயநலம் அது தெரியாது, ஆனால் சுயநலமா இருக்கும். புரியுங்களா? சில விலங்குகள் வந்து ரொம்ப கொடூரமானதா இருக்கும். நல்லவங்ககிட்டலாம் பார்க்காது, தாக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடியது அந்த உணர்ச்சி என்பது முழுக்க முழுக்க விலங்கு சார்ந்ததுங்க. நாம் விலங்கிலிருந்து வளர்ந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். மனிதன் என்கிற உயர்ந்த நிலைக்கு வந்தாச்சு. ஆனால் அதை நாம் தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டோம்னா வாழ்க்கை மிகச்சிறந்த மனித வாழ்க்கையா இருக்குங்க. ஸோ லேக் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சி எங்க இருக்கு? மகிழ்ச்சி, அன்பு எங்க இருக்கு? அங்க இருக்கு மகிழ்ச்சி. ஒரு குழந்தைய எப்ப உங்களால் தூக்கி கொஞ்சம் பண்ணி சொல்லுங்க, உங்ககிட்ட அன்பு வெளிப்படணும். நீங்க கோபத்திலையும் எரிச்சல்லையும் பல்வேறு உணர்ச்சி இதில் இருக்கும்போது ஒரு குழந்தை உங்ககிட்ட வருது, அது தூக்கி கொஞ்சம் முடியுமா உங்களால? பண்ண முடியாது. உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஒரு அன்பா ஒரு 4 வார்த்தை கேட்டு நல்லா இருக்குன்னு வருவாங்க. உங்களால பேச முடியுமா? முடியாது. ஸோ நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னாலே நம்மை சுற்றி உள்ளவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். நம்மை சுற்றி உள்ளவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னாலே அவங்க மேல அன்பு இருக்கணும், நமக்கு அன்பு வெளிப்படணும், நம்மகிட்ட அன்பு நிரம்பி வழியணும். ஸோ இது முக்கியமான விஷயங்க. ஹார்டனிங் ஆஃப் த ஹார்ட், ஹார்டனிங் ஆஃப் த ஹார்ட். அந்த இதய தசைகள் தடிப்பாயிருன்னு சொல்றாங்க. அது ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அதுல வால்வு இருக்கு, அது அசையணும். புரியுங்களா? இதய தசைகள் சுருங்கி விரியணும், சுருங்கி விரியணும். அது தடிமன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? திக்கா இருந்துச்சுன்னா சுருங்க முடியாது, ரொம்ப விரிய முடியாது, அங்க வலிக்க ஆரம்பிச்சிடும். அதான் இதய வலி.
அங்க சின்னதா ஒரு அந்த வேறுபாடு வந்தா கூட வலி வந்துடுங்க. பிலீஃப் இன் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், ரொம்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்னது? நம்ம வாழ்க்கையை பற்றி நம்முடைய புரிதலுங்க. நம்ம வாழ்க்கையை பற்றி நம்முடைய புரிதல். புரியுதா? அது வாழ்க்கை என்பது உயிரோட்டம் போல அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். உயிர் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. எங்க உயிர் ஓடுது? இதயத்துல ஓடுது, நுரையீரல்ல ஓடுது, எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டே இருக்குது, உயிர் ஓடிக்கிட்டே இருக்கு. அது போல இருக்கணும் வாழ்க்கை என்பது. அது போல இருக்கணுங்க. ஸோ பாதுகாப்பின் மற்றும் அன்பின் மையமாக ஹார்ட் இருக்குது. இதய தாக்கு என்பது, ஹார்ட் அட்டாக் என்பது எப்போ வருது? பணத்திற்காகவோ பதவிக்காகவோ இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை கசுக்கி வெளியேற்றி விடுவதால் வருகிறது. எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. தனிமையாகவும் பயத்துடன் இருப்பதாக உணரும் போது வருகிறது. நான் தேவையான அளவு நல்லவன் அல்ல, நான் நல்லவன் அல்ல, என்னால் நல்லவனாக இருக்க முடியவில்லை என்கிற குற்ற உணர்வு. நான் தேவையான அளவு செயல்புரியவில்லை, செயல்புரிபவன் அல்ல அப்படின்னு நினைக்கும் போது என்னால் என்றுமே குறிக்கோளை அடைய முடியாது, ஐ எம் இன்கேப்பபிள் அண்ட் ஐ டோன்ட் டூ எனஃப், ஐ வில் நெவர் மேக் இட். ஸோ இந்த அரைகுறை உணர்வை தாங்கி கொண்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வருது. இதே சிக்கல்கள், ஹார்ட் ப்ராப்ளம் வேற எப்போ வருது? நீண்ட கால உணர்வு மைய சிக்கல்கள். எப்போ பாரு ஏதாவது எமோஷனா இருந்துகிட்டே இருக்குது. அவன் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போய் வந்துருக்குறான், ஏன் இப்போ குதிக்கிறான், முதல்ல அவனை அமைதியா உட்கார சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த உணர்ச்சி பிளம்பு, கோபத்தின் உச்ச கட்டத்துல கத்துறது. அப்ப ஆஞ்சியெல்லாம் பண்ண பிறகு என்ன சொல்றாங்க? அமைதியா இருக்கணும், எதை பத்தி யோசிக்க கூடாது, கோவப்படக்கூடாது. புரியுங்களா? ஸோ அவங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன? இதனால உங்களுக்கு இப்படி ஆச்சு, இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்றாங்களா? இதுதான் மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது. இதயம் கடினப்படுதல். இதயம் அது சுருங்கி விரியணும், சாஃப்டா இருக்கணும். அது அதுக்குரிய சாஃப்டா இருக்கணும். ரொம்ப எதங்கி போயிடக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஹார்டாயிடக்கூடாது. அழுத்தம் மற்றும் சிரமம் மீது நம்பிக்கை. அது ஆக்சுவலா அது என்னன்னா பிலீஃப் இன் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அது அந்த பிலீஃப், நம்பிக்கை. அது ஆமா ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு, ஸ்ட்ரெயினாக தான் இருக்கு. என்னத்துக்கு ஸ்ட்ரெஸ் செய்யணும்? என்னத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸு செய்யணும்? ஜஸ்ட் திங்க் ஓவர் இட். அது உங்களுடைய அறிதலின் மூலமாக, அவேர்னஸ் மூலமாக அதை விலைக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சரி, இவ்வாறு நல்ல இதயங்களுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மணி 9:20. நேரத்தை முடிச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே சார், நன்றி. நன்றி நன்றி, நல்லது. தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நன்றி 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 ஐயா. நல்லதுங்க. நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. வாங்க, குட் நைட். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஒரு தேங்க்யூ 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 தேங்க்யூ.